Hello guys, I'm audible. Okay, bro. Guys, I'm really sorry. Network issue கொஞ்சம் எனக்கு இருக்கு. So I'm really sorry about that. So shall we start the presentation now? And welcome to CyberZelly 2023. It's a day 4 Golang for CyberSec tool development. ஸோ பேசிக்லி சைபர் செக்யூரிட்டி அப்படின்ட்டு நம்ம வந்தோம்னா உங்களுக்கே தெரியும் லைக் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அது உள்ள நிறைய இருக்குது லைக் networking. Yesterday Dinesh thought about like internal security, and day before that Karthi teach about web authentication. And ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செக்டார் இருக்கு லைக் டிஜிட்டல் ஃபாரன்சிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்துமே வந்து லைக் உள்ள நம்ம யூஸ் பண்ண போற ஐ மீன் டூல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் வந்து சம்பான் யாரோ ஒருத்தவங்க வந்து பில்ட் பண்ணதா இருக்கும். ஜஸ்ட் கைஸ், இஃப் எனி இன்டரப்ட் அக்கர்ஸ் இன் த சென்ஸ், ஜஸ்ட் இன்டிமேட் மீ so that I can able to correct it in the network sense, in the sense like okay. ஓகே. ஸோ யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ண டூலாக தான் இருக்கும் பேசிக்லி. நம்ம வந்து பட் பேசிக்காக ஒரு பர்சன் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ண டூலை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடாது. ஸோ எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்து உள்ள வர மாட்டாங்க. ஐ மீன் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். உள்ள வந்து தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி டேக்கிங் எ பக் பவுண்டி இன் த சென்ஸ், if guys you guys are like yeah, yeah. Oh, I'm sorry. Guys, my screen is visible. No. Yeah, yeah. Okay. So basically we are talking about like third person develop பண்ண tool தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து செக்டார்ஸ்குள்ள என்டர் ஆகி நம்ம வந்து ஒரு 6 to 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுனா, அந்த டூலை யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ளா வந்து நம்ம கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கைஸ் ஆர் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் டூல் ஃபார் தி பக் பவுண்டி இன் த சென்ஸ், ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு டூல் டெவலப் பண்ணி ஓப்பன் சோர்ஸா அது வந்து அவைலபிளா இருக்கு. கைஸ், ஐம் ரியலி சாரி. எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தது anyone just please.
come on. Anyone? It's audible now. Guys, can you hear me now? Okay. ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. ஐ எம் ரியலி சாரி. Guys, anyone? Just, yeah. Yeah, எனக்கு தெரியல ப்ரோ, டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. Yeah, yeah, sure, bro. If yeah, okay, okay, okay. Yeah, yeah, sure, bro. Just நம்ம இப்போ அப்படியே போலாம். எனக்கு இன்டர்நெட் தான் இஷ்யூவா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா ஐ வில் டூ தட். Yeah, yeah. Okay, guys. Let me jump into the workshop now. Okay. So before that, I would like to introduce myself. I'm the mentor for this workshop day for Golang cybersecurity tool development. My name is Hari Giran. I'm an ethical hacker and cybersecurity tool developer. Basically, எனக்கு வந்து GUI based application and CLI based application for the networks and other parts வந்து டெவலப் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி ஐ லைஸ் ஆன் தி நெட்ஒர்க் சைட்ஸ் இட் செல்ஃப். ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து ஒரு ஃபுல் டைம் வந்து பக் ஹண்டர் கிடையாது, பார்ட் டைம் பக் ஹண்டர் தான். ஸோ எனக்கு பேசிக்காக எப்போல்லாம் வந்து ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். அதர் டைம்ஸ் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து நான் அச்சீவ் பண்ண ஹால் ஆஃப் ஃபேம்ஸ். அண்ட் எனக்கு வந்து $175 வந்து லைஃப் ஆஃப் மிக் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து 2020 வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் அண்ட் செஷன் எக்ஸ்பைரேஷன் வல்னரபிலிட்டி. ஸோ அதுக்காக எனக்கு வந்து $150 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் $25 வந்து போனஸாக வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு லாஜிக்கல் திங்கிங். நான் வந்து ரொம்ப லைக் யோசிச்சு கொஞ்சம் அது எப்படி கிரிட்டிக்கலாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து அட்வான்ஸ்டாக ஒரு $25 வந்து போனஸாக கொடுத்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ யூஸ் டு பேசிக்லி ஒர்க் ஃபார் தி கம்பெனிஸ். நான் இப்போ இந்த மீட்ல என்னால அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். லைக் ஃபைண்டிங் வல்னரபிலிட்டிஸ் இன் தி நெட்ஒர்க் சைடு ஆர்எல்ஸ் வந்து அவங்களோட வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ ப்ரைவேட்டாகவும் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் ஆல்சோ. ஓகே, okay. Before getting into this session, these all are the agendas we are going to cover today. So basically, it's an introduction to Go language. Then we jump into why go for cybersecurity. Basically,
you guys have a question like why we should learn programming language first. Why we should learn for cyber security. We are jumping into this, programming is mandatory to learn, or why we are going to choose a Golang today. So then we are going to set up the environment for the Go, and it will basically install and set up the environment for the compiler and Go for working programming. So after that, we are going to cover the Go programming structure for the basic structure, how it's looks like. So basically, it's syntax, how it looks like. ஒரு கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து நமக்கு வந்து பார்க்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். Then we are going to cover the basics of Go. Basics of Go in the sense we are going to start from a scratch. Before that, guys, just open up your mic, or else chat in the session. Like you guys from in programming knowledge background, or else fresher who getting into this field, just message me so I can go with that. Just a few minutes. Guys, just if you are a fresher, just type new to other else you know the programming languages and I am experienced. That's enough. Okay. Guys, I think someone's mic is unmuted. Just close. Okay. Most of the peoples are new to programming language, and most of the peoples are new to Go programming language. Okay, so problem illa. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பேசிக்ல இருந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ள இருக்கு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு பில்ட் அ டூல். ஃபைனலி உங்க கையில ஒரு டூல் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த டூல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டியில அது என்ன வந்து யூஸ் ஆகும், எந்த இடத்துல யூஸ் ஆகும், எந்த பார்ட்ல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டூல் பில்ட் பண்ண போறோம். அது நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண போறதுல, ஃபைனலா நம்ம டெமோ ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அதை லைவாவே பண்ணலாம். ஓகேவா? So finally we have a conclusion, and at last if you guys have any doubt in the sense, just note it out in your notes. Then we will have a discussion like 10 to 15 minutes for the Q&A. At that time you can ask for a doubt. Okay, so introduction to Go. So Go language அப்படின்றது வந்து நம்ம வந்து கோலாங்னு சொல்லுவோம், அதர்வைஸ் we called it as Go. ஸோ இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். எதுக்காக நம்ம ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, we don't have to pay any money for that to install or to get நம்மளோட சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் கொடுத்தோ நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து அதை வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன டூல்ஸ் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், வெப் ஹோஸ்ட் பண்ணலாம், ஆப் ரெடி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது சொல்றதுக்காக ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாரு டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் தான் டெவலப் பண்ணாங்க இன் 2007. அஃபிஷியலி தே ரிலீஸ்ட் இன் 2009. த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2012. ஸோ இப்போ கரண்டா இருக்க வெர்ஷன் வந்து 1.20.7. ஸோ நானே வந்து நேத்து தான் வந்து இதை அப்டேட் பண்ணேன். ஸோ இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் 20.6 வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வித்தின் ஃபியூ வீக்ஸ், ஒரு 20 டேஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, 20.7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லைக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு இது உள்ள, கோலாங் உள்ள. ஸோ அதில் வந்து டிஎல்எஸ் சம்திங்னு ஒரு பார்ட் ஆஃப் தட் லைப்ரரி இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி இஷ்யூனால வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம உள்ள வரணும். ஒரு ஜென்ரல் யூசருக்கு இல்லாத அவேர்னஸ் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆல்ஸ் ஆப் டெவலப்பர், வெப் டெவலப்பர், இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, அப்டேட்ன்ற ஒரு விஷயத்துல. பிகாஸ் நீங்க ஒரு ஆப்பை ரெடி பண்ணீங்க அப்படின்றதோட அந்த விஷயம் வந்து எண்ட் ஆகிடாது. ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு ஆட் அ ஃபீச்சர்ஸ் லைக் ஆடிங் சம் கிளியரிங் தட் பக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ் தான் சொல்லுவேன். நீங்க என்னதான் வந்து ஆப்பை ரெடி பண்ணிட்டாலுமே அடுத்தடுத்து அப்டேஷன் விட்டுட்டே இருக்கணும். பிகாஸ்
ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் நம்மளை தாண்டி நிறைய பேர் வந்து வெளியில ஹேக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லை இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டீல் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டே இருக்கோம். ஸோ அப்டேட்ல வந்து நிறைய இந்த வெர்ஷன் கண்ட்ரோல், வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லை, வெர்ஷனிங் சிஸ்டம் வந்து நிறைய இருக்கு. இங்க இருக்க அந்த 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, 127 அப்படின்ட்டு, அதுல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். பட் அதை டீச் பண்ணனாலே ஒரு கிளாஸ் தனியாக எடுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம அதை வந்து கவர் பண்ண போறது இல்லை. தென் ஃபைனலி கோலாங் வந்து ஸ்டாட்டிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டாட்டிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெண்டு இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சி, C++, இது கோலாங், இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ டைனமிக்லி ப்ரோக்ராமிங் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா வந்து பைத்தான், ரூபி, PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாமே வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டாட்டிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து நீங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்றீங்க அப்படின்னா, பிஃபோர் தட் யூ ஹாவ் டு டிக்ளேர் த வேரியபிள், இட்ஸ் டேட்டா டைப். ஸோ அது வந்து இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா, இல்ல ஆர்எல்ஸ் சம்திங் அதர் தென் தட் அப்படின்றத வந்து நீங்க வந்து ஸ்டாட்டிக்லி டைப்ல வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்ணி ஆகணும். கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து செக் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இங்க சொல்றேன். டைனமிக்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான்ல வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட்ஸ் ரன் டைம்ல வந்து அதுக்கு வந்து கம்பைலர் கிடையாது. ஸோ இன்டர்பிரேட்டர்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்ன்றதுனால என்ன டேட்டா டைப்ன்ட்டு அதுவே வந்து கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், Go as similar to C லாங்குவேஜ். ஸோ நீங்க சி லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்களா அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. பட் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, இல்லைனாலும் ஓகேவா. ஸோ இங்க இருக்கு இல்லையா ஒரு குட்டி ப்ரோக்ராம் இருக்கு லெஃப்ட் சைட்ல. ஸோ இதுதான் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேசிக்கா நான் வந்து இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து மேல இருக்க அந்த ஹேஷ் இன்க்ளூட் studio.h அப்படின்றது வந்து ஒரு ஹெடர் ஃபைல், ஓகேவா. ஸோ அது உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ்க்கான ஃபார்மேட்ல இருக்க எல்லாமே வந்து அங்க ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்க கோலாங்ல பாத்தீங்கன்னா, இது வந்து பேக்கேஜ் மெயின் அப்படின்றது. இது எல்லாமே நான் வந்து அடுத்த பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து package.main வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சேம் லைக் ஹேஷ் இன்க்ளூட் studio மாதிரியே இம்போர்ட் FMTன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த FMTனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோலாங்ல இருக்க ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு வந்து அதுக்கான printf, scanf, append, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே இது உள்ளதான் இருக்கும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கான்சோல்ல பிரிண்ட் பண்றதோ இல்லை இன்புட் எடுக்கிறதோ இது எல்லாமே பண்ண முடியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு void main அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மெயின் அப்படின்னு இங்க ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள வந்து என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னா, இது ரெண்டுமே வந்து லைக் சிமிலரா இருக்க மாதிரி தானே இருக்கு. எஸ், ரைட். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, கோ வந்து ஒரு சிமிலர் டு சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட் ஹாஸ் சம் ஃபீச்சர்ஸ் லைக் சிம்பிளிசிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ ப்ரீவியஸா பார்த்த ப்ரோக்ராமிங்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. அண்ட் இட் ஹாஸ் மோர் தென் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுல கோலாங்ல வந்து. ஒன்னொன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இட் ஹாஸ் தி ஃபாஸ்ட் கம்பைலேஷன். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து லினக்ஸ்ல வந்து கோட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இதோட பில்டு எடுத்து என்னால வந்து விண்டோஸ்ல ரன் பண்ண முடியும், மேக்லயும் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், I'm audible, right? Yeah. Okay. Thank you. Okay. So what we it's okay. So crash platform. So நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதை வந்து உங்களால பில்ட் எடுத்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாரி, கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. சாரி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஸோ தட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கோ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோர் பேக்கேஜை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம், FMT அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை தாண்டி வந்து OS அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கு.
ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. தென் கன்கரன்சி அண்ட் சிங்க்ரோனைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அட்வான்ஸ்ட் திங் ஐ திங்க் ஐ கெஸ். ஸோ ஸ்பீட் அப் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு ஒரு பார்ட் இது எல்லாமே. ஸோ இதுல வந்து சிங்க்ரோனைஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட் அண்ட் சேனல் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நெட்ஒர்க் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நெட்ஒர்க் அண்ட் வெப்புக்காக வந்து இங்கே நெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது உள்ள வந்து லைக் HTTP அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து JSON அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட்காக வந்து IO அண்ட் ஃபைல் பாத் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ கிரிப்டோகிராஃபிக்கு ஐ சைட் ஆல்ரெடி லைக் லாஸ்ட் ஐ திங்க் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு தான் வந்து அந்த 20.7 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து கிரிப்டோகிராஃபி லைப்ரரியில வந்து ஒரு பக் இருந்துச்சு. ஸோ தே ஃபிக்ஸ் தட் பக். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா லைக் ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியை வந்து அலகேட் பண்றதோ இல்லை டி அலகேட் பண்றதோ இதோட வேலை தான். ஸோ கார்பேஜ் கலெக்ஷனோட வேலை தான். ஸோ பேசிக்காக இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான மெமரி வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ இது வந்து அலகேட் பண்ணிடும், அதுக்கப்புறம் டி அலகேட் பண்ணும். இப்போ ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ பண்ணிடும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க வந்து ரொம்ப யூஸ் இல்லாம அப்படி இருக்குன்னா ஸோ அதை வந்து கரெக்டா ஃப்ரீ அப் பண்ணி விட்டு வேற ஒரு ப்ராசஸை வந்து உள்ள கொண்டு வந்து அதுக்கான மெமரியை வந்து எடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஒய் கோ ஃபார் சைபர் செக் அண்ட் அனதர் கொஸ்டின், எதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியில வந்து மேண்டேட்ரியா அப்படின்னா கண்டிப்பா மேண்டேட்ரி. நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைன்னா உங்களால மோர் தென் 1 இயர்க்கு அப்புறம் சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டூல் வந்து யாரோ ஒருத்தவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1 வீக் அந்த டூல் ஒர்க் ஆகலாம். உங்களோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருந்தா இஃப் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா என்ன இஷ்யூ இருக்கு, என்ன பக் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி என்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் மேண்டேட்ரி டு லேர்ன் ஃபார் அ சைபர் செக்யூரிட்டி டெவலப்பர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்றது. ஸோ அதை தாண்டி நம்ம எதுக்கு கோலாங் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ செட் it has efficient in the concurrency, strongly typed, and it has the simple syntax. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோட் எழுதணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரிச் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க ரெடி பண்றீங்கன்னா இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் வல்னரபிலிட்டி. இதுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் டெமோ காட்டுறேன். ஸோ பேசிக்கலாக அது என்ன பண்ணுன்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து ஒரு அப்ளிகேஷனில் நம்ம வந்து பாஸ் பண்ணோம்னா அது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு குட்டி டெமோ மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டெமோ தான் அது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து செக்யூரிட்டி மெஷருக்காக இங்கே வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கோ என்விரான்மெண்ட் செட்டப். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் use this command for your updating your system. Okay va? So sudo apt -y and then sudo apt upgrade னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து இருக்க ஆப்ஸ் அண்ட் எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ ஃபைனலி இங்கே ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்க்கு வந்து நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணி போகலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே இருக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இந்த கமெண்ட் லினக்ஸ் இருக்கு, விண்டோஸ்க்கு இருக்கு அண்ட் மேக்குக்கு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் நாங்கள் கொடுத்துருக்க இல்லையா, இந்த கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பேசிக்காக அந்த கோலாங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓல்டர் வெர்ஷனை இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா .bashrc அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபைல் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா bashrcன்னு இருக்கு, ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களோட டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேனர் ஏதாச்சும் செட் பண்றது இல்லை வந்து அதில் இருக்க
லைக் ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அதுல உங்களோட யூசர் நேம் அந்த மாதிரிலாம் காட்டுது இல்லையா? ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து உங்க பேஷ் ஆர்சி அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்கா அதோட வேலையே. ஸோ அது உள்ள நீங்க ஏதாச்சும் புதுசா ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதோட பாத் வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது அந்த ஒரு ஃபைல்ல தான் நீங்க வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா டிஃபால்ட் பாத்தா வந்து எடுத்துக்கும் பேசிக்கா. ஸோ இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உனக்கு வரணும், இல்ல நான் நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்ல இந்த இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் இந்த டெர்மினல்ல அப்படின்னு சொன்னா என்னால பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஒரு ஃபைல் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் we have to source that file. ஸோ சோர்ஸ் பண்ணாம நம்ம விட்டோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண அப்டேட்ஸ் வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபைனலா வந்து நீங்க இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா go version அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஜஸ்ட் யூஸ் திஸ் கமெண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் ஜஸ்ட் கோ அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே அது இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க காட்டும். ஓகேவா? ஸோ நீங்க கோ வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கோ வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜஸ்ட் இட்ஸ் ஷோயிங் மீ தட் 1.20.7. ஸோ இது வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்கு. நீங்க வந்து லினக்ஸ்ல வந்து கோலாங் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் sudo apt இன்ஸ்டால் கோலாங் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். பட் அதுல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா கோ டிஸ்ட்ரிபியூஷன் சாரி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஐ திங்க் 18 பாயிண்ட் சம்திங் தான் வந்து ஏதோ இன்ஸ்டால் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. லேட்டஸ்டா என்ன வெர்ஷன் இருக்கோ அதை ட்ரை பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை ஜஸ்ட் யூஸ் திஸ் கமெண்ட்ஸ் டு டவுன்லோட் அண்ட் செட் ஆஃப் தி பாத் ஃபார் தி டிஃபால்ட். ஸோ இந்த யூசர் லோக்கல் கோ பின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டிஃபால்ட் பாத்துன்னு சொல்றேன் கோலாங்கோட நீங்க டூல் இன்ஸ்டால் பண்றது இல்ல எதுவா இருக்கட்டும். ஸோ இதுல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to cover the basic structure of the program. ஸோ இது வந்து மெயினா நீங்க வந்து லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க கோ லாங்குவேஜ்ல இந்த 6 ஸ்டெப் இல்லாம உங்களால ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து பேசிக். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஸோ இந்த பேக்கேஜ் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஒரு என்ட்ரி பாயிண்ட் பேக்கேஜ் மெயின் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுனா போய் ஃபர்ஸ்ட் தேடி பார்ப்போம் இந்த மெயின் அப்படி இருக்கா பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்ல கண்டிப்பா வந்து மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து உள்ள இருக்கணும். நீங்க வந்து 4-5 ஃபைல் கூட கிரியேட் பண்ணி அது உள்ள வந்து இன்டெகிரேட் பண்ற மாதிரி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ அது உள்ள வந்து கண்டிப்பா வந்து மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கண்டிப்பா ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பேக்கேஜ். ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் அப்படின்றது ஆல்ரெடி ஐ செட் எஃப்எம்டி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்போ உங்களோட ப்ராஜெக்டோட நீட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு யூஸ் தட் லைப்ரரி அண்ட் இட் ஹாஸ் அமேசிங் ஃபியூச்சர் கோலாங் இருக்கு. ஓகேவா? உங்களால ஒரு அடிஷ்னல் கோட் வந்து நீங்க ரைட் பண்ணி அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து டெமோ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஃபீச்சர்லாம் வந்து இதுல கோலாங்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையில்லாம கோட் வந்து சும்மா ஒரு லைன் வந்து நீங்க டைப் பண்ணி விட்டுட்டு மெமரி கன்சியூம் வந்து நிறைய பண்ண முடியாத அளவுக்கு கோ வந்து செமையா ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியலனாலும் ஓகே. வேரியபிள்ஸ்னா ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த நேமுக்குள்ள வந்து ஒரு யூசரோட நேம் தான் கண்டிப்பா இருக்கும். இல்ல வந்து ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் அப்படி இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரியபிள் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். இல்ல வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் உள்ள யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி இட் ஹாஸ் தி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ கோலாங்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியாது. பைத்தான்ல இந்த மாதிரிலாம் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி யூ ஹாவ் ஃபங்க்ஷன் வச்சு தான் நீங்க வந்து பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி கமெண்ட்.
கமாண்ட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக இருக்கட்டும், அல்ஸ் நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கமாண்ட் இஸ் பெஸ்ட் வே டு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 1 வீக் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியாது. பிகாஸ் வி ஹவ் ஃபேஸ்ட் அ லாட் இஷ்யூ. பிகாஸ் நாங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு ரைட் பண்ணிடுவோம். அது வந்து கமெண்ட் பண்ணாமல் நாங்கள் வச்சிருந்தோம் என்ன ஆகுனா, ஒரு 1 ஆர் 2 மந்த் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கே புரியாது. வி ஹவ் டு அகைன் சர்ச் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ அவாய்ட் பண்ணுறதுக்காக கமெண்ட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு யூஸ். ஓகேவா? Okay, so basics of Go. In the basics of Go, we are going to learn about the FMT. FMT it's a main thing we have to use in the entire program. Like அது இல்லாம உங்களால வந்து கான்சோல்ல பிரிண்ட் பண்ண முடியாது, ஸ்கேன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு கோர் லைப்ரரி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கமெண்ட் ஜஸ்ட் வி ஹவ் சீன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆல்சோ வி ஹவ் சீன், வேரியபிள் சீன். ஃபைனலி டேட்டா டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. டேட்டா டைப்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இட் ஹாஸ் தி நியூமரிக் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் அண்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நியூமரிக்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கு. ஓகே, கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ பூலியன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி இருக்கும். ஆர்எல்ஸ் வி கேன் யூஸ் கண்டிஷனல். ஓகேவா? சாரி, கம்பாரிசன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பூலியன் வந்து ட்ரை பண்ணலாம். இஃப் greater than or equal to, lesser than or equal to lesser than, greater than. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பண்ணலாம். ஸ்ட்ரிங் we know கேரக்டரா இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அரே அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து தெரியும் அரே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்போட மல்டிபிள் திங்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் டேட்டா டைப்ஸ் வந்து. ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிள்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்லைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்லைஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லைக் அரே ஒரு அட்வான்ஸ்டு திங் தான் வந்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவே நான் டெமோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆல்ரெடி செட், இஃப் the condition is true, it has the fourth thing, if else if nested if. ஓகேவா? ஸோ இஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இஃப் த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா டெர்மினேட் ஆகி வெளில போயிடும். ஓகேவா? ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணா எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். எல்ஸ் இஃப்ன்றது இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகி அது ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த பார்ட் வரும், அடுத்த பார்ட் வந்துட்டே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். எதுவுமே வந்து நமக்கு ட்ரூ ஆகலைன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது போயிட்டு வெளில போயிட்டு இருக்கும். நெஸ்டட்ன்றது வந்து லைக் இன்சைட் தட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஒரு இஃப் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு இஃப் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு இஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெஸ்டடா அப்படி இருக்குன்னா ஸோ அதுதான் வந்து நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விட்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் பேசிக்கா கண்டிஷன் மாதிரியே தான். இது ஒர்க் ஆகுனா இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்றோம்னா இது வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 or else we use a keyword called default அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலாம், டிஃபால்ட்டா இருக்க ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே, லூப் அப்படின்னு வந்துட்டோம்னா இங்க வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஆட்டோமேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து லூப் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ லூப் இல்லாம உங்களால வந்து ஆட்டோமேட் பண்ணவே முடியாது ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நீங்க அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய லூப்ஸ் இருக்கு. பட் இன் கோ தட் இஸ் ஒன்லி ஒன் லூப், தட் இஸ் ஃபார் லூப் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. மற்ற லூப்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அண்ட் அடிஷ்னல் திங் இட் ஹாஸ் த கோ ரவுட்டின். கோ ரவுட்டின்னா ஒன்றும் இல்லை, லைக் எப்படி சொல்றது, ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மெமரி ஸ்பேசஸ் வந்து லைக் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் நான் வந்து இது ஒரு டெமோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டூல் டெவலப் பண்றோம் இல்லையா, அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த டூல் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோ ரவுட்டின் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி இட்ஸ் பேசிக்லி வெயிட் ஃபார் சம்டைம்ஸ். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த வந்து அடுத்த ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா என்ன சொல்லுது,
அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோ ரவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. Okay, I already said that we are going to build an tool using Golang. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பக் பவுண்டியில் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், சப்டொமைன் எனுமரேஷன் ஆர் சப்டொமைன் ரீகான் whatever. ஓகேவா? ஸோ இதை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டூல் வந்து தேவை. ஓகே. ஸோ ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் வந்து எதுக்காக வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி நான் வந்து இது வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ ஐ செட் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் கார்த்திக் அண்ட் வி ஃபேஸ்ட் மெனி இஷ்யூஸ் while using that third party tools. எங்களுக்கு வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து ஒரு டொமைன் வந்து ஸ்கேன் பண்ணி நாங்கள் வந்து ஒன் டேலாம் வெயிட் பண்ணியிருக்கோம். அது சப்டொமைன் ரீகான் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒன் டேலாம் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ எல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணோம்னா, கார்த்திக் பில்ட் மெனி டூல்ஸ் அண்ட் ஐ ஆல்சோ பில்ட் மெனி டூல்ஸ். ஸோ நிறைய டூல்ஸ் வந்து நாங்கள் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம், லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஸோ அது எங்களால் நாங்கள் லேர்ன் பண்ணாமல் இன்னைக்கு இன்னொருத்தவங்க ரெடி பண்ணிட்டு இருந்த டூலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களால் வந்து இன்னைக்கு சர்வ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருந்த பேசிக்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு டூல் வந்து டெவலப் பண்ணலாம். பிஃபோர் தட் அவங்களுக்கு வந்து சப்டொமைன் அண்ட் டொமைனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் தட் இங்கே பாருங்க. ஸோ டொமைன் அண்ட் சப்டொமைன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ டொமைன்ன்றது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, capriciosec.com அப்படின்ட்டு ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் வந்து டொமைன். ஸோ டொமைன்னா பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஒரு ஐபி அட்ரஸ்க்கு கொடுத்துருக்க ஒரு நேம்னு சொல்லலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 192.68.100.10 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுன்னா உங்களால சொல்ல முடியாது கண்டிப்பா. ஓகேவா? ஸோ google.com ஐபி அட்ரஸ் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா கேரக்டர் வைஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ capriciosec அப்படின்றது டொமைன். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நம்ம ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுவோம், லைக் .com .org .in. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்க சப்டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு சப்டொமைன் இருக்கு. இட் ஹஸ் லாட்ஸ் ஆஃப் சப்டொமைன். ஐ திங்க் பிளாக்னு ஒரு சப்டொமைன்ஸ் இருக்கு அண்ட் ஓகே நிறைய இருக்கு. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆல்ரெடி தான் இங்கே டொமைன் இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சப்டொமைன் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ சப்டொமைன்ன்றது வந்து வேற, டொமைன்ன்றது வேற. ஸோ டொமைன்ல இருக்க டொமைன் பேசிக்கா இங்க பாத்தீங்கன்னா capriciosecோட மெயின் டொமைன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி வி ஃபோக்கஸ் ஆன் தி சைபர் செக்யூரிட்டி பார்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கும்போது அதுக்கப்புறம் எதுக்கு யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த சப்டொமைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கோர்சஸ் வந்து ரெடி பண்ணி அதுல வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக தான் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அதுல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் வரலாம். ஓகேவா? ஸோ சப்டொமைன் வந்து என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு ஒரு ஹேக்கரா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இல்ல சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சரா வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ capriciosec.com இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டெஸ்டிங் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு டெஸ்டிங்காக ஒரு டொமைன் வந்து கிரியேட் பண்ணி test.capricio.com அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதுல ஹோஸ்ட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே அங்க இருக்க கண்டென்ட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, மைக்ரேட் பண்ணி இந்த இடத்துல மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா test.capriciosec.com வந்து மறந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஞாபகம் இல்லாம அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அப்படியே இருக்க கண்டென்ட் தான் வந்து அதுல இருக்கும். மேபி டெலீட் பண்ணாம இருப்பாங்க, இல்ல டெலீட் பண்ணி
ஏதாச்சும் ஏபிஐஸ் வந்து அந்த இடத்துல அப்படியே கிளிக் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கும், குக்கீஸ்ல எங்கேயாச்சும் ஸ்டோர் ஆகி அப்படியே ஹோஸ்ட் ஆகி அங்க எங்கேயாச்சும் இருக்கும். பிகாஸ் இன்டர்நெட்ல எங்க நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிவிட்டா அது மட்டும் ரன் ஆயிட்டு கிடக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த சப்டொமைன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்தோம்னா அதுல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நிறைய P1 P2 P3 இந்த மாதிரி நிறைய பக்ஸ்க்கு வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து 403 எரர் வந்து காட்டிட்டு இருக்கும், ஆர்எல்ஸ் வந்து 404 வந்து காட்டிட்டு இருக்கும். ஃபார்பிடன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டா இருக்கும். நீங்க வந்து சப்டொமைன் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக என்ன பண்ண போறோம்னா சப்டொமைன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை வந்து ரீகான் பண்ணி என்னென்ன சப்டொமைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அகைன் தட் கீழே பார்த்தீங்கன்னா கார்த்தி தி ஹேக்கர் அப்படின்னு ஒரு மெயின் டொமைன் இருக்கு. அது கீழே இஸ் ரன்னிங் ஹேக்கரெட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ பேசிக்கலி யூனிவர்சிட்டி அண்ட் ஹேக்கரெட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஐ கெஸ். University runs on a static thing and HackerRed runs on the dynamic content. So basically content வந்து I think update ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி he said, he posted lots of video regarding that. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டூல் பில்ட் பண்ணி கோலாங் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி நம்ம வந்து ரீகான் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே ஜஸ்ட் ஐம் கிளியரிங் திஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கோலாங் வந்து கம்பைலர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஓகே, நம்ம வந்து பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, கோலாங்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எப்படி கிரியேட் பண்ண முடியும், என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும், எப்படி இதுல வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும், இது எல்லாமே பார்க்கலாம். பேசிக்கா ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் லூப்லயே வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ற மாதிரி இருக்கும், ரேஞ்ச் வச்சு செக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஹியர் ஜஸ்ட் ஐம் so here just I'm creating a init the go. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருக்கோம்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இனிட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி மெயின்டைன் தி லைப்ரரிஸ். உங்களுக்கு ஏதாச்சும் லைப்ரரிஸ் வேணும்னா ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் யூஸ் திஸ் கமெண்ட் go init, sorry I think go init, and you can give any name. I think I'm just giving this Cyberzeli. Okay. ஓகே, ஜஸ்ட் இங்க பாருங்க. இப்போ நான் இந்த கமெண்ட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா இங்க ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. உங்க எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஓகேவா? ஸோ இது உள்ள என்ன ஆகிருக்குன்னு பாருங்க. ஓகே, மாடியூல் சைபர்ஜெல்லி அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. கோவோட 1.20 அப்படின்ற வேர்ஷன் வந்து இங்க இந்த இடத்துல எனக்கு வந்து புதுசாக ஒன்று கிரியேட் ஆகுது. நீங்க ஒரு அடிஷ்னலா லைப்ரரிஸ்லாம் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we already said ஒரு கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் we need a package. ஓகே, ஸோ ஹியர் ஐ எம் யூசிங் ஜஸ்ட் a package called main. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்.
ஒரு கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேடும். நான் வந்து ரன் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்னா பேசிக்கலி இட் வில் சர்ச் ஃபார் தி மெயின் பேக்கேஜ். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்னா ஒரு சும்மா நம்ம குட்டியா பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இம்போர்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இம்போர்ட் பண்ண இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் இப்போ வந்து இதை இம்போர்ட் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? இட் ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட் தி லைப்ரரின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் இம்போர்ட் ஆகும். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு போக போக சொல்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐம் கிரியேட்டிங் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா எஃப்எம்டி டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா? இங்க டிட் யூ கைஸ் நோட்டட் திஸ்? நான் இங்க எஃப்எம்டி டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இங்க என்னாச்சு, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? எவ்வளவு ஒரு ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. லைக் நீங்க இது என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா மட்டும் இருந்தாலே போதும். நீங்க இங்க இம்போர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்ஸ்டால் பண்ணி ஐ மீன் இம்போர்ட் பண்ணி விட்டுரும். அடிஷ்னலா நீங்க வந்து இங்க ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் நீங்களே பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா that time you have to import the package. Okay, so here just I'm printing out that. Okay, in double quote, just I'm giving welcome to day 4. ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம் இங்கே ஆல்ரெடி வி சீன். ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். பேக்கேஜ் மெயின் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். தென் வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் கூட நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நோட் பண்ணுங்க, பிரிண்ட் ஒரு டெர்மினல் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த எஃப்எம்டி உள்ள வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ எஃப்எம்டி நீங்கள் வந்து ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப் த திங். ஸோ இங்க பாருங்க, எனக்கு லிஸ்ட் ஆகுறது பாருங்க. அப்பெண்ட் இருக்கு, அப்பெண்ட் எஃப் இருக்கு, அப்பெண்ட் எல்என் இருக்கு, எரரை செக் பண்றதுக்கு, ஒரு ஃபார்மேட் பண்றதுக்கு, இங்க நிறைய இருக்கு. இல்ல பிரிண்ட் பண்ணணும்னாலே எனக்கு வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் இங்க இந்த இடத்துல இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா நார்மலா பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும். பிரிண்ட் எல்என் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணும். தென் வி ஹேவ் ஸ்கேன் ஆஃப், ஸ்கேன் எல்என். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தென் யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் தட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அது உள்ள கோடும் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து எப்படி டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா கோ அப்படின்னு கொடுத்து ரன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. தென் ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கிவ் தி ஃபைல் நேம். ஸோ இங்க ஃபைல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாட் கோ அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா. ஸோ இதை வந்து நீங்க கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பிகாஸ் ஐ ஆல்ரெடி செட் இட்ஸ் அ கம்பைலர்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து பில் எடுத்து இந்த இடத்துல கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். செகண்ட் டைம் நான் கொடுக்கும்போது எனக்கு ஸ்பீடா வந்துடும் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கோட் பண்ணிட்டு ரன் பண்றீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து ஸ்லோவா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இட் வில் ரன் ஃபாஸ்ட்லி. ஓகேவா? ஸோ இங்க என்னாச்சு, நான் பிரிண்ட் எல்லாம் நான் கொடுத்தேன். இட் ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்ட்ஸ் தட் வெல்கம் டு சைபர்செல்லி 2023 டே 4 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சது இல்லை இது வரைக்கும்? ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணணும், இது பேசிக்கா ஒரு சி ப்ரோக்ராமிங் மாதிரியே தான் இருக்கு. பட் இன் சி ப்ரோக்ராம் வி யூஸ் அ செமிகோலன் ஹியர். இன் கோலாங் வி லைக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஒரு பைத்தானோ அண்ட் சிஓ மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இது இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கைஸ் உங்களுக்கு? எதுவும் இல்லைல்ல, கிளியரா இருக்குல்ல, கொஞ்சம் புரியுதுல்ல?
Okay, fine. Okay, next thing I said, it's a variable. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நான் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து வேர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு 2 இருக்கு. சாரி, கீவேர்ட்ஸ் வந்து 2 கீவேர்ட்ஸ் இருக்கு இதுக்கு வந்து. ஒன்று வந்து வேர், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ கான்ஸ்டன்ட்னா இப்போ வந்து நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி யூ கைஸ் பிளானிங்னா ஸோ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் கோ வித் தட் வேர். ஓகேவா? ஸோ வேர் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு இங்க வந்து யூ ஹாவ் டு கிவ் தி வேரியபிள் நேம். ஸோ இங்க வந்து நான் வந்து சும்மா நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதுதான் வந்து வேரியபிள் நேம் எனக்கு. ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு, ஐ ஆல்ரெடி சேட் Go is an statically typed programming language. ஸோ ஸ்டாட்டிக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொன்னிருந்தானா நீங்க வந்து கண்டிப்பா வந்து இங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டேன். இது வரைக்கும் என்ன முடிஞ்சிருச்சு, நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஹோவர் திஸ் மவுஸ் ஹியர். என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் இங்க வந்து ஷோ ஆகும் பாருங்க. தட் நேம் டிக்ளேர் அண்ட் நாட் யூஸ்ட் இன் கம்பைலர் அப்படின்னு சொல்லுதா. பேசிக்கா என்னன்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து வேற எங்கேயும் வந்து கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கா அது வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த எரரை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to call that. Okay, so here just I'm giving name equal to okay, I'm giving just Cybers Ali, or else we use Cabri CO sec. Okay, so we have created that variable also. Okay, after that we have to print that variable. So இந்த எரர் வந்து இன்னும் போல, நல்லா நோட் பண்ணுங்க, எனக்கு இன்னும் போல because we didn't print anywhere. Okay, so to print that I'm just using fmt தான் வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்புட்கான ஒரு லைப்ரரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டு பிரிண்ட் தட் பிரிண்ட் வந்து எப்பவுமே வந்து கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எஃப் வந்து கேப்ஸ்ல, இது எல்லாமே வந்து கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் தி print ln here. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் யூசிங் தட். ஸோ ஆஃப்டர் தட் ஐம் ஜஸ்ட் காலிங் தி நேம். ஓகே, ஸோ இங்க நான் கால் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா தட் எரர் கான், ரைட்? ஓகேவா? ஸோ இந்த எரர் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்லி டைப்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். வேரியபிள் நேம் செட் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலி வி பிரிண்டட் தட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், இட்ஸ் ரன்னிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, வெல்கம் டு சைபர்ஸ் எலி அப்படின்ட்டு இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் செட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்து இங்க வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ சேம் தட் ஐ எம் யூசிங் ஃபார் அ இன்டிஜர். ஓகேவா? ஜஸ்ட் ஐம் காப்பிங். ஸோ டைம் இல்லை, ஸோ அதுக்காக ஐ எம் ஜஸ்ட் காப்பிங். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹியர். ஓகே, இயர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இயர் அப்படின்றது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இன்டீஜர்ல தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஃபார் தட் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் த இன்ட் இயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதை தான் வந்து இங்கே நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டீஜருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஐ மீன் டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட்ல கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ இன்டீஜர். ஸோ வி ஹவ் ஜஸ்ட் யூஸ் தட். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் 2017. Okay, after that it showing error. Why? Because year is declared but we didn't use anywhere. Okay va? So inge vandu nam year call pandrom, it gone. Okay, so again I am running the program. Okay va? So இது வந்து எனக்கு print ஆயிடுச்சு. நம்பர் வந்து இங்க integer னு கொடுத்திருக்கேன், எனக்கு வந்து print ஆகுது. இப்போ suppose வந்து I am just giving this as string. Okay, string நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது பாருங்க, எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான திங்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதர் லாங்குவேஜ்ல நீங்க கம்பைல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எரர் காட்டும்.
ஆனா இங்க பாருங்க உங்களுக்கு எரர் வந்து இது அலோவே பண்ணாது ஃபர்ஸ்ட் உங்களை. ஓகேவா? ஸோ எரர் அந்த இடத்துல காட்டிட்டே இருக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா cannot use a 2007 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வந்து untyped integer constant as a string values are assigned for the compiler. இங்க என்ன சொல்றதுன்னா கம்பைலருக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா இங்க வந்து இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னால அலோவ் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் போய் சேஞ்ச் பண்ணுங்க. தென் ஐ எம் அலோவிங் டு print it out in the terminal அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எரர் கொடுக்குது. ஸோ இஃப் ஐ எம் clearing this int அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா that error gone and it will print. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இன்டீஜர் ஸ்ட்ரிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஃப்ளோட் சேம் as that. இப்போ நீங்க வந்து ஃப்ளோட் அப்படின்னு நீங்க ஒரு வேல்யூ இந்த இடத்துல கொடுக்கணும். ஜஸ்ட் ஐ எம் யூசிங் இன்னொன்று என்னன்னா ஃப்ளோட் 32 64 அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ எம் கிவிங் ஹியர். இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். நீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஐடியா கண்டிப்பா வரும். இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க வந்து ஃபுல் டாக்குமெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கைஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு திஸ் கோல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா, ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாங்குவேஜ் டு யூஸ் இன் சைபர் செக்யூரிட்டி டு அவாய்ட் தி ரிஸ்க் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? So just use that float value. I'm just giving here 60. Okay, so just clearing this 16.30. Okay, so I'm just calling that variable itself. Okay, so I'm running here. It's saying it's 16.39. Okay, wow. So okay, நீங்க வந்து டைரக்டா அசைன் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரிங்னு அசைன் பண்றீங்க, ஃப்ளோட்னு அசைன் பண்றீங்க, இன்டிஜர்னு அசைன் பண்றீங்க. இது எல்லாமே வந்து நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கு, தெரியுது. கம்பைலருக்கு வந்து எப்படி தெரியும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கலாம். டைரக்டா நீங்க வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்க, அது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிச்சு, எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கம்பைலருக்கு எப்படி இருக்கும், எப்படி எடுத்துக்கும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து உள்ள கொடுக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு there is something called I think t percentage t. ஓகேவா? So here I'm just okay, so சும்மா ஒரு குட்டி லைன் மட்டும் நான் கொடுக்குறேன். this is float அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா percentage ஐ திங்க் டீன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓக்காக நம்ம வேற ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ percentage t ஸ்லாஷ் n அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். then we have to use the comma here. ஓகேவா? ஸோ கமா கொடுத்தா தான் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இன்னொன்று நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்க, ஃபார்மேட்டிங் பண்றது இது வந்து percentage t, percentage d, percentage s இந்த மாதிரிலாம் நான் வந்து சி லாங்குவேஜ்ல நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி இட் ஃபார்மேட் தி அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க வந்து எரர் எனக்கு வந்து காட்டுது தட் print ln calls the possible printf formatting directive percentage t அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டா வந்து printf தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுவே சஜஸ்ட் பண்ணுது நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஐ எம் யூசிங் printf here. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் சேவிங் திஸ். ஓகே, ஸோ இன்சைட் that. ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் டெர்மினல் கிளியர் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, நான் இங்கே அசைன் பண்ணது float 32. இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து திஸ் இஸ் float அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா percentage t அப்படின்னு கொடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். percentage t இந்த சென்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க வேரியபிள்ல இருக்க வேல்யூஸ் வந்து என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க இயர் வந்து எனக்கு வந்து float அப்படின்னு சொல்லிடுச்சு. சேம் ஐ எம் யூசிங் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோட் தட் fmt டாட் பிரிண்ட் f ஐ எம் ஜஸ்ட் டைரக்ட்லி காலிங் தட் வேரியபிள். ஓகேவா? ஸோ நேம் அப்படின்னு நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு பிஃபோர் தட் வி ஹவ் டு declare that. Okay, so percentage t, sorry, percentage t slash n. Okay, so we have to use the comma here. Okay, so I'm just running this. Just note
here it returning it as a string. ஸோ புரியுதா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அனதர் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஐ ஹவ் டு ஷோ யூ ஹியர். ஸோ வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி இந்த இடத்துல அசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். தெர் இஸ் அனதர் மெத்தட் கால்டு ஷார்ட் ஹேண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிளியரிங் திஸ். ஓகேவா? நான் இங்கே டிக்ளேர் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இயரும் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் 2017 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2017 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணிட்டே இருக்கு, லைக் அன்டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் see here, I'm just using a colon before equal to. Just note that நான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கோலன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னாச்சு, அந்த எரர் போயிடுச்சு. பேசிக்கலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க வந்து என்ன டேட்டா டைப் வந்து வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், ஃப்ளோட்டா இருக்கட்டும், இன்டிஜரா இருக்கட்டும், ஒரு அரேவா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்லைஸா இருக்கட்டும், இல்லை மேப்பா இருக்கட்டும். ஸோ என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ண போறது ஒரு கோலன். ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரி திங் அண்ட் ஆட் அ கோலன். இதை ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு உங்களுக்கு என்ன ஆகுனா, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் தட் வாட் டைப் ஆஃப் வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் த வேல்யூ. ஓகேவா? அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் த கம்பைலர் வில் நோ. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோ. இப்போ இதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சேம் அஸ் த இப்போ 2017 அப்படின்றது வந்து இன்டீஜர் அப்படின்றது நமக்கு தெரியும், கம்பைலருக்கும் வந்து ரன் பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ அதை செக் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், %t அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் see here, this is a float அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அது இந்த இடத்துல ஃப்ளோட்டோட டேட்டா டைப் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. இப்போ ஐ எம் கோயிங் டு remove that and enter integer. ஓகே, ஸோ இன்டிஜர்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஓகேவா? பாத்தீங்களா? நல்லா நோட் பண்ணீங்களா? என்னாச்சு, எனக்கு நான் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் யூசிங் இன்ஸ்டெட் ஆஃப் தட் டிக்ளேரிங் டேட்டா டைப், ஐ எம் ஜஸ்ட் யூசர் கோலன் ஹியர். ஸோ கோலன் யூஸ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு இந்த இடத்துல இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லை? கிளியர் ஐ திங்க் guys. I'm just clearing this. ஸோ இங்கே கிளியர் பண்ணோடனே எனக்கு என்னாச்சுன்னா அந்த இம்போர்ட் பண்ணதான் எனக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணல, எனக்கு போயிடுச்சு. அண்ட் அனதர் திங் ஐ ஹவ் டு ஷோ தட், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் ஃபைல் கால் test.py. ஸோ இதில் வந்து நான் பைத்தான் ப்ரோக்ராம், ஒரு குட்டி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஸோ ஸ்பீடா. ஸோ ஓகே, ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்க. நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்ன்றதால, ஸோ ஐ திங்க் ஐ செட் இட்ஸ் அ டைனமிக்லி டைப்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஐம் கிவிங் எ ஸ்ட்ரிங் ஹியர் அண்ட் ஹியர் ஐ யூஸ் த இன்டிஜர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஐம் காலிங் தி இன்டிஜர் மட்டும். ஓகேவா? ஸோ இன்டிஜர் மட்டும் நான் கால் பண்ணேன். ஜஸ்ட் ஐம் ரன்னிங் திஸ். ஸோ இங்கே என்னாச்சு, 2017 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆச்சு. நல்லா நோட் பண்ணுங்க. கோல என்ன ஆச்சுன்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ அதை யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, பைத்தான்ல அந்த எரர் காட்டவே இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நிறைய வேரியபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு அரேவே வந்து உள்ள இருக்குன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருந்தோம்னா it will consume more memory space. ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக go introduce that feature. ஓகேவா? ஸோ ஐ திங்க் யூ guys understand that. ஓகேவா? ஸோ இதுதான் basically. just I'm deleting this.
Okay, we have seen uh, how to print the string or something in a terminal, then how to assign a variable, and then we have to go for a conditional statement. Okay, so before that, I have to. Okay, so okay, so okay, just clearing this. Okay, so if just I'm assigning the value directly. So இப்போ வந்து ஒரு 100 அப்படின்னு இருக்குன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்றேன். ஸோ 200 விட இது வந்து லெஸ்ஸர் தென் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிரிண்ட் தட் டாட் okay, so just I'm using okay. ஓகே, ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து இஃப் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இஃப் ஓடுது. ஸோ இஃப் எல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா லைக் ஜஸ்ட் ஐம் யூசிங் ஹியர் ஜஸ்ட் எல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் தட் எஃப்எம்டி டாட் ஓகே, ஸோ பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 100 இஸ் லெஸர் தென் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து 200 இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்தால் செக், அதை நான் எல்ஸ்மே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்ஸ் ரைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால எனக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணுது, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. இஃப் ஐம் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் தி வேல்யூ 400 அப்படின்னு சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து கீழே உள்ள கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பேசிக்காக இது வந்து சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரைட் பண்ணியிருக்கேன். பட் 200 வந்து கிரேட்டர் தென் கிடையாது, லெஸர் தென் தான். ஓகேவா?
ஸோ ஐ திங்க் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் கேசஸும் ஒர்க் ஆகும். ஐ திங்க் கைஸ் time running out, so for that I'm just uh, going to start that tool development. Okay, so இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் டூல் டெவலப் பண்ணும்போதே வந்து இந்த லூப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு டூல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஜம்ப் ஆகலாம். கைஸ் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே கைஸ், ஜஸ்ட் ஐம் கிளியரிங் அவுட் திஸ். ஓகேவா? ஸோ எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ரன் அவுட் ஆகுறதெல்லாம் ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தி லூப்ஸ் அண்ட் அரேஸ் அண்ட் ஆல். ஸோ in future, if any opportunity occurs in the sense, I will definitely do up to 5 to 10 days for the this purpose. Just I'm using. So நான் என்ன சொன்னேன்னா, ஒரு டூல் டெவலப் இப்போ வந்து சப்டொமைன் ரீகால் பண்றதுக்கான ஒரு டூல் டெவலப் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ வேர்ட் லிஸ்ட் வந்து இல்லாம நம்மளால வந்து சப்டொமைன் ரீகால் பண்ண முடியும், பட் கொஞ்சம் ரிஸ்கி வே. ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வேர்ட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, வேர்ட் லிஸ்ட் இந்த சென்ஸ் சப்டொமைனோட லிஸ்டா அது வந்து உள்ள இருக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி என்ன பண்ண போறோம்னா, இது செக் பண்ண போறோம், பாசிபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணி. பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஒன் அமேசிங் திங் யூ ஹாவ் டு மஸ்ட் லேர்ன். ஓகேவா? ஸோ என்னன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நோட் பண்ணலனாலும் ஓகே. ஓகேவா? ஸோ ஹியர் ஜஸ்ட் look at here. I'm just opening abcusec.com. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு டொமைன். ஓகேவா? நான் ஓப்பன் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது, அது அதுல ஹோஸ்ட் பண்ணியிருக்க கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இதுக்கான கண்டென்ட் இப்போ நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, look at this இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நிறைய பேர் நோட் பண்ணிருப்பாங்க. பவுண்டி ஆர் உங்களுக்கு நீங்க நோட் பண்ணலனால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ நான் இங்க ஷோ பண்றேன். அது உள்ள போயிட்டு நமக்கு என்னன்னா, நெட்வொர்க் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஓகே, ஓகே. எனக்கு நெட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஐம் ரியலி சாரி அபவுட் தட். ஜஸ்ட் ஓகே. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. என்னன்னா, நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ற ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு காட்டும்.
ஓகே, நெட் ஸ்லோ. ஓகே. ஸோ அதுதான் காட்டும். அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஜஸ்ட் அண்ட் உங்களுக்கு காட்டினா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்குன்றதுக்காக ஐம் ட்ரைங், பட் நெட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட். எனக்கு அது இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. சாரி. ஓகே. பெஸ்ட். ஓகே. ஸோ இடத்துல என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து google.com நம்ம விசிட் பண்ணதுக்கான ஹெடர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் கோட் இஸ் ஈக்குவல் டு 200 ஓகே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 200 ஓகே அப்படின்னா என்னன்னா, கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கு. எனக்கு வந்து எந்த ஃப்ளோவும் இல்ல. ஸோ ஒரு கண்டென்ட் வந்து வேலிடா அங்க வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ரெக்வஸ்ட் வந்து நம்ம கேட்டோம், ஒரு ஒரு கிளைண்ட் கிட்ட கேட்டோம். அங்கேருந்து ஐ மீன் சர்வர் கிட்ட கேட்டோம். கிளைண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட் வந்து நிறைய இருக்கு. லைக் த்ரீ ரேஞ்சஸ் வந்து 100 டு 500 வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அது உள்ள கவர் ஆகுறது எல்லாமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இடத்துல பேசிக்காக இது வந்து இப்போ ஒரு 404 பேஜ் வந்து யூஆர்எல் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து 404 அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி பிரிண்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். பேசிக்கா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இருந்துச்சுனாலே உங்களால ஒரு சப்டொமைன் ரீகான் வந்து உங்களால பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ஐம் க்ளோசிங் திஸ் ஆல். ஓகே. ஓகே கைஸ், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எல் வந்து நமக்கு தேவை. பேசிக்கா யூஆர்எல்ஸ் யூஆர்எல்லாம் வேணும். ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு டொமைன் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த டொமைன் நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்டா வந்து யூசர் கிட்ட இருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து. ஸோ ஃபார் தட் வி ஹவ் டு யூஸ் சம்திங் கால்ட் லைக் ஸ்கேன். ஓகேவா? ஸோ ஸ்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை இந்த இடத்துல. ஸோ ஸ்கேன் பேசிக்கா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வந்து கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்கேனர். ஓகே. ஸோ ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன